இன்றைக்கி நம்ம பிரெட் பன்னீர் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கிபேபிஸ் கிச்சனில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் உள்ள எல்லா விதமான ரெசிபீஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: 4 பிரெட் எடுத்து அதனோட ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கப், துருவிய கேரட் 1/2 கப் எடுத்துக்கோங்க. குடமிளகாய் 1/4 கப், வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 1 கப், பிரெட் crumbs 1/2 கப், துருவிய பன்னீர் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம துருவின பன்னீரை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது கூட சாட் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வதங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து மசிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் எடுத்து சப்பாத்தி கட்டையால் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் எடுத்து பிரெட்டில் நடுவில் வச்சுருங்க. இப்போ அந்த பிரெட்டோட ஓரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது பிரியாமல் பேக் பண்ண முடியும். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிடலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஈவனாக டிப் பண்ணி விடுங்க. அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். அடுத்து இதை எடுத்து எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. 1 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் இப்படி திருப்பி விடுங்க. எல்லா பக்கம் ஈவனாக குக் ஆகணும். எல்லா பக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பன்னீர் பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.